உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, கார்த்திகை மாத பலன் 2025. இந்த கார்த்திகை மாத பலன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஆகப்பட்டது அதிசாரமாக பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கே போறாங்க. அது போக செவ்வாய் பகவான் விருச்சகத்தில் இருந்து பெயர்ச்சியாகி தனுசுக்கு வர்றாங்க. அந்த விருச்சகத்திலேயே சூரியனும் இருக்கிறாங்க. மற்றபடி வேற எந்த கிரகங்களும் பெருசா பெயர்ச்சி இல்லை. அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. சிம்மம், கன்னி, துலாம், இந்த துலாமை அந்த குரு பகவான் பார்க்குறாங்க. அப்போ அந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் கிடைச்சிருக்குது. அந்த யோகம் என்ன அப்படின்னா, நீங்கள் முயற்சி பண்ணி தவற விட்ட எந்த காரியமாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல நீங்க நினைச்சது கண்டிப்பாக நடக்கும். நீங்க ஒரு தொழிலுக்கு முயற்சி பண்ணினாலும் அந்த தொழில் சக்சஸ் ஆகும். ஒரு சொந்த தொழிலை செய்யணும்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக செய்யலாம். அதன் மூலியமாக உங்களுக்கு வளர்ச்சி, நன்மை, முன்னேற்றம் இது கிடைக்கும். சார், நாங்களே அஷ்டம சனியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அஷ்டம சனி எங்களை பல ரூபத்திலையுமே எங்களுக்கு நிறைய குழப்பத்தை கொடுத்துச்சு, எங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்துருச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த சமயத்துல இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய சப்போர்ட் இருக்குமோ ஒழிய தடுங்கல்கள் இருக்காது. ஏன் சொல்ற அப்படின்னா, இந்த பீரியட்ல நீங்க நினைத்ததை செயலாக்கலாம், நீங்க நினைச்சதை செஞ்சு முடிக்கலாம். நீங்க வெளிநாடு போறமாக இருந்தாலும் போகலாம், தூர பிரயாணம் அதன் மூலியமாக பிரயோஜனம் கிடைக்கும். அதே சமயத்தில் வெளிநாட்டில் உள்ளவங்க மலேசியா, சிங்கப்பூர், கனடா, யுஎஸ்ஏ, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, இது மாதிரி பல கண்ட்ரியில் இருக்கிறவங்க சிம்ம ராசியில பிறந்து, சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். அந்த கஷ்டம் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக கார்த்திகை மாதம் வருகிறது. அந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா எழுதுவீங்க. அது போக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மகரத்தையே பார்க்கறாங்க. அப்போ சிம்மம், கன்னி, துலா, விருச்சகம், தனுசு, தனுசு பார்க்கறாங்க. அப்ப அந்த தனுசு அப்படிங்கிறது உங்களுக்கு 5ஆம் இடம். அப்ப அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் உங்களுடைய ராசி அதிபதி விருச்சகத்துல இப்ப இருக்கிறாங்க. அப்ப விருச்சகத்துல யாருடைய வீட்டுல இருக்கிறாங்க? செவ்வாயுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்குது? தனுசுல இருக்குது. அந்த தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. அருமையான யோகங்க சிம்மராசிக்காரங்களே. இது நீங்க கேட்டாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு யோகம் உங்களுக்கு இந்த பீரியட்ல, இந்த மாசத்தில், கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒன்று சாதிக்கக்கூடிய மாதமாக, ஏதாவது வந்து உங்களுக்கு பல வருஷமா நடக்காத ஒரு விஷயம் இந்த பீரியட்ல நடப்பதற்குண்டான ஒரு டைமாக அந்த செவ்வாயும் அந்த குருவும் கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. அது போக சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாங்க. 5ஆம் இடம் என்பது உங்க வீட்டுக்கூடிய வீரம், உங்க வீட்டுக்கூடிய தைரியம், உங்க வீட்டுக்கூடிய தன்னம்பிக்கை, இது எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக திகழ்கிறது. அப்ப இந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய கௌரவம் தலைத்தோங்கும், உங்களுடைய திறமைக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு வந்து இது ஒரு அதிர்ஷ்டமான டைம், ஒரு அற்புதமான டைம். இந்த அதிர்ஷ்டத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட அந்த அஷ்டம சனி இருந்தாலும் அந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது இந்த பீரியட்ல உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது அமைகிறது. அப்ப இதனால உங்களுடைய பெத்தவங்களை நீங்க நல்லா பார்க்கலாம், உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அவங்களையும் நீங்க நல்லா வச்சிருக்கலாம். சிம்ம ராசிக்காரங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணலாம், ஒரு அரசியல்ல முயற்சி பண்ணலாம், ஒரு அரசியல்ல நல்ல பொசிஷனுக்கு வரலாம், ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. அது போக நீங்க வந்து 10 பேர்த்துக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. இன்னைக்கும் நீங்க வீட்டுட்டு வெளியில போனா வீட்டுக்கு நல்ல பேர் இல்லை, நீங்க வெளியில போய் தான் நல்ல பேர் வாங்குறீங்க. ஒரு சமுதாய பணி, ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே செஞ்சு யாருக்கு என்ன குறையோ என்ன கஷ்டமோ இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இதனால அரசியல் செல்வாக்கு உங்களுக்கு ஓங்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடையே இருந்து உங்களுக்கு நயவஞ்சகம் பண்ணவங்க, உங்களுக்கு கஷ்டப்படுத்துறவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணினவங்க, அவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும் ஒரு விடுதலை கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடே வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு விருட்சகம், ஒரு நல்ல பொசிஷன், ஒரு நல்ல மாற்றம், அது எல்லாமே இந்த பீரியட்ல விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது. அது போக உங்களுக்கு விவசாயமும் நல்லா இருக்கும், பால் பண்ணை தொழிலும் நல்லா இருக்கும், கலை தொழிலும் நல்லா இருக்கும். இது மாதிரி நீங்க எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய நேரம். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவன். அந்த சிவனை மட்டும் திங்கட்கிழமை நாள்ல மனசார கும்பிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இந்த டயத்துல அந்த கார்த்திகை ஜோதியை பாருங்க, கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.